உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டு வருகின்றோம். அதாவது உச்சநீதிமன்றம் இந்த விளம்பரங்களை எல்லாம் தடை செய்யப்பட்ட பிறகு ஒரு விளம்பரம் வந்தது. பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியில் ஹோர்டிங்ஸ் டிஸப்பியர்ஸ் சென்னை ரீஅப்பியர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஹோர்டிங்ஸ் டிஸப்பியர் சென்னை ரீஅப்பியர்ஸ் அப்படின்னா சென்னையினுடைய அழகை மறைக்கக்கூடிய அளவிற்கு விளம்பர பலகைகள் சென்னையே மறைத்து கொண்டிருந்தது, இப்பொழுதுதான் சென்னை தெளிவாக தெரிகிறது என்று. ஆகவே இந்த விளம்பர பலகை என்றது சென்னையினுடைய மைய பகுதிகளிலும் பிரதான கட்டிடங்களை மறைத்து கொண்டிருப்பதாகவும், குறிப்பாக நடைபாதைகளை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த விளம்பர பலகைகள் இருக்கிறது. என்று சொன்னால் இது எல்லாமே விளம்பர யுகமாகிவிட்டது. விளம்பரத்தினுடைய முக்கியத்துவம் அறிந்தவர்கள் தெரிவார்கள். ஆகவே ஒவ்வொருவருக்கும் விளம்பரம் தேவைப்படுகிறது. எனக்கு விளம்பரமே பிடிக்காது என்பது கூட ஒரு வகையில் சுய விளம்பரம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆகவே அந்த வகையில் விளம்பரத்துக்கு முக்கியத்துவம் தருகின்ற வகையில் நடைபாதைகள் இந்த விளம்பர பலகைகள் இருக்கிறது. முக்கியமான கட்டிடங்களை இது மறைத்து கொண்டிருக்கிறது. பார்வையற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த விளம்பர பலகைகள் இந்த நடைபாதையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கட்சியினுடைய விளம்பர பலகைகள் என்று கேட்கவே வேண்டாம். அனுமதி பெற்ற இடங்களிலும் அனுமதி பெறாத இடங்களிலும் வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஆகவே இதை முறைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சமூக ஆர்வலர், பொதுநலன் வழக்கு தொடுக்கக்கூடிய ஐயா டிராஃபிக் ராமசாமி அவர்கள் நம்மிடையே வந்திருக்கின்றார். வழக்கறிஞர், அரசியல் கட்டுரையாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், கவிஞர் திரு தமிழ்தாசன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கின்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர், ஆட்டோ ஓட்டுநர்களுடைய நலனிலே மிகுந்த அக்கறை கொண்டவர், சமூக ஆர்வலர் திரு ஜி கே தாசையா அவர்களும் நம்முடைய இருக்கிறார். தமிழ் மாநில கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய இணைச் செயலாளர் திருமதி நதியா சீனிவாசன் வழக்கறிஞர் அவர்களும் நம்முடைய இருக்கிறார். இந்த விளம்பர பலகைகளால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கலாம். மின்தட்டி கலாச்சாரம் என்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிய பெருமை ஃப்ளெக்ஸ் என்று சொல்லப்படும் விளம்பர பலகைகளுக்கு உண்டு. கல்யாணத்தில் தொடங்கி காதுகுத்து, பூப்புனித நீராட்டு என்று பல்வேறு வகை விளம்பர பலகைகளும் அரசியல் கட்சிகள், வணிக நிறுவனங்கள், சினிமாக்கள், சமூக நல அமைப்புகள், தனியார் என்று செய்திகளை தாங்கி பல்வேறு அளவுகளில் பல வடிவத்தில் வானளவு விரிந்து வானளவு உயர்ந்து நின்று தன்னை நம்பி ஏற்றி வைத்தவர்களின் பெருமைகளை ஊரறியச் செய்வதில் விளம்பர பலகைகளுக்கு நிகர் யாரும் இல்லை. ஆனால் இத்தகைய விளம்பர பலகைகள் நகரின் அழகை மறைத்து நிற்கின்றன என்றும், சரிந்து விழுந்து ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்றும், வேடிக்கை பார்க்க வைத்து வினையாக மாறுகிறது என்றும் பொதுமக்களில் பலர் கருதுகிறார்கள். அதனால்தான் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் இடத்தில் இருந்து இவைகளை அகற்றுவதற்கு நீதிமன்றங்கள் பலமுறை ஆணை பிறப்பித்தும் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் பலமுறை பல நிகழ்வுகளில் மாநகராட்சிக்கு எச்சரிக்கை கூட விடுத்திருக்கிறது. அவர்களும் நீதிமன்ற ஆணையை நிறைவேற்ற அங்கே போவதோடு சரி, ஆனால் அகற்றுவதில்லை என்றும் பலர் கூறுகிறார்கள். இத்தகைய விளம்பர பலகைகளை தற்காலிகமாக அமைப்பதாக இருந்தாலும் மாவட்ட நிர்வாகத்தால் நோ அப்ஜெக்ஷன் சான்றிதழ் பெற வேண்டும். ஆனால் எத்தனை பலகைகளுக்கு சான்றளித்தோம், எத்தனை பலகைகள் முறைகேடாக நகருக்குள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பது பற்றிய எந்த தகவலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலோ மாநகராட்சியிலோ இல்லை என்கிறது ஒரு ஆங்கில பத்திரிகையின் புள்ளி விவரம். 424 ஸ்கொயர் கிலோமீட்டர் நகர எல்லைக்குள் சுமார் 1000க்கும் மேற்பட்ட விளம்பர பலகைகள் இருப்பதாக தமிழ்நாடு வெளிப்புற விளம்பர அமைப்பு சொல்கிறது. இத்தகைய விளம்பர பலகைகளை முறைப்படுத்தி வருவாயை பெருக்கலாம் அல்லது அனைத்தையும் அகற்றிவிடலாம் என்கிறார் ஒரு சமூக நல ஆர்வலர். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உண்மையாகவே இந்த விளம்பர பலகைகள் இடைஞ்சலாக இருக்கிறதா இல்லை மக்களுக்கு நன்மையா? இந்த விளம்பர பலகைகளால் இந்த விளம்பர பலகையால் நிறைய கெடுதல் தான் உண்டாகுது. சைக்கிளில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்களாம் ஸ்லோ பண்ணிகிட்டே பார்த்துட்டே போகிறாங்க. பின்னாடி வர வண்டிக்காரன் ஸ்பீடாக வந்து அவனை அடிச்சிடறான், ஒன்று செத்துறான், இல்லைனா கையை காலை ஒடிஞ்சிடுது, உயிருக்கு போகிற நிலையில் ஆஸ்பத்திரி சேர்க்குறாங்க. இந்த மாதிரி நிலைமைலாம் வர்றதுக்கு காரணமே இந்த விளம்பரத்தால் தான். அதுவும் நிறைய டிராஃபிக் நேரத்தில் வைக்கிறதால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த விளம்பரம் வைக்கிறதால எந்த விதமான நன்மையும் கிடையாது. இப்போ நிறையா மீடியாஸ் வந்துச்சு, பேப்பர்ஸ் வந்துச்சு, அதில் கொடுத்துடலாம். விளம்பரம் வைக்கிறதால ஜனங்களுக்கு கெடுதி தானே, ஒன்றும் நன்மை இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. கோர்ட்டில்
தீர்ப்பு சொல்லியும் அது தேவையில்லை அகற்றணும்னு சொல்லியும் இந்த அரசாங்கமும் சென்னை மாநகராட்சி செய்கிறாங்களேன்றதே தெரியல. அதிகமாக தான் போயிட்டுருது. ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புக்கு மதிக்கிறாங்களேன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த விளம்பரன்றது உலகம் பூரா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில். தமிழ்நாடு மட்டும்தான் இது வந்து புறக்கணிக்கப்படுகிறது இதுவரை. ஆனால் விளம்பரத்தினால மட்டும் இல்லை. இப்போ சினிமா போஸ்ட்டை பார்த்துட்டு கூட ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால் சினிமா போஸ்ட் ஒட்டாமல் இல்லை. எல்லாம் வேறு விபத்து ஏற்படும் போது அதனால விபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தடுக்கிறது கிடையாது. இதை வந்து முறைப்படுத்தி கொடுக்கறது பெட்டர். இது ஸ்கூல் பக்கத்தில், காலேஜஸ் பக்கத்தில் நம்ம போகும்போது அப்சீனான சில படங்களோட விளம்பர படங்கள் வந்து குழந்தைங்க மனசில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது சார். பூங்காவுக்கு பக்கத்தில் ப்ளக்ஸ் வைக்கிறாங்க. முந்தானத்தோட ஆண்டவே கூட ரன்னிங்கில் போகும்போது ஒரு ப்ளக்ஸ் சாஞ்சி விழுந்துச்சு கீழே. அந்த அதில் விழுந்து கீழே விழுந்தால் யாருமே கண்டுக்கல. அடுத்து அரை மணி நேரம் கழிச்சு தான் அதுக்குள்ளே இதே எடுத்தாங்க. நோட்டீஸ் ஒட்டலாம், பேனர் வைக்கலாம், ஓகே, அதுக்குன்னு ஒவ்வொரு பிளேசஸ் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லலை. நோட்டீஸ் ஒட்டாதீர் அப்படின்னு போட்டிருந்தா அது மேலேயே வந்து ஒரு நோட்டீஸை ஒட்டுவாங்க. அண்ட் மோரோவர் நம்ம ஒரு காமெடி சீனில் கூட பார்த்துருக்கோம். ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் போட்டிருக்கு, இந்த சைட் போகணும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பேனர், அது மேலேயே அதை மறைக்கிற மாதிரி ஒரு பேனர் வச்சா ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி அப்படிங்கும் போது இந்த சைடு போவீங்களா இந்த சைடு போவீங்களா? பேனர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணணும் ஒழுங்கா. அதாவது நடக்கிறது கூட முடியாமல் ரோட்டில் நடந்து போயிருக்காங்க. வயசானவங்கள்லாம் போக முடியாத நிலைமையில் அந்த டிஜிட்டல் மேலோட தூக்கிடாது. பிளாட்பாரத்துக்கு கீழே ஒட்டினா மாதிரி ஒரு அடிக்கு தான் டிஜிட்டல். நான் கண்டிப்பாக பிளாட்பாரத்தில் போக முடியாது. இது மக்களுக்கு பெரிய பாதிப்பாக தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த ஆர்டர் வந்து விளம்பரத்தை தடை செய்ய சொல்லவில்லை. அவங்க வந்து விளம்பரத்தை முறைப்படுத்தணும். 24x12 அளவுள்ள சைஸ் போர்டு, 15x10 அளவுள்ள போர்டு இதை வந்து கொடுக்க சொல்லி நம்ம ஜிஓவும் இருக்காது. அதைத்தும் முறைப்படுத்தி அதை வந்து என்ஓசி கொடுத்து நாங்கள் வைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி பெற்றுருக்கோம். இந்த மாதிரி குப்பத்து பக்கத்துலலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல், ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட விளம்பரமோ இல்லை ஒரு பீட்சாவோட விளம்பரமோ அந்த 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 தரப்பட்ட மக்களுக்கு சம்மந்தமே இல்லாத சில விளம்பரங்கள்லாம் விடும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துது, இல்லை ஏக்கத்தை உண்டாக்குது. அதெல்லாம் வாங்க முடியலையே அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் அரசாங்கம் வந்து கவனிக்கணும். தொழில் வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய அடித்தளம் வந்து நுகர்வு சந்தை தான். அந்த நுகர்வு சந்தைக்கு வந்து முக்கிய ஊக்கியாக இருக்கிறது விளம்பரம் மட்டும்தான். அப்போ அந்த விளம்பரங்கள் ஒழுங்காக இருந்தால் தான் தொழில் முன்னேற்றம் வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு நாட்டில் வந்து அதிக முன்னேற்றம் அடையும். நீங்கள் இந்த கட்சி பேனர்களில் இந்த பிளாட்ஃபார்மில் வைக்கிறாங்க, அந்த வைக்கிறாங்க, இதை வைக்கிறாங்கன்னு சொல்கிற காரணத்துக்காக இந்த தொழிலை பாதிக்கக்கூடிய, அதை நம்பி இருக்கக்கூடிய 2 லட்சம் தொழிலாளர்கள் அந்த நம்பி இருக்காங்க. அதை இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் சீரழிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை. இது ஒரு வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய ஒரு சந்தை. இது ஒரு முறைப்படுத்தப்பட்ட இடத்துல வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. இது புற்றுசல் மாதிரி முறைப்படுத்தாத வைக்கிறனால தான் மாநிலத்திலையும் முறைப்படுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் தான் முறைப்படுத்தலை. விளம்பரம் பார்க்காம நான் வாங்கின இந்த பொருளை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க? விளம்பரப்படுத்தாத பொருளெல்லாம் எல்லோ பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த விளம்பரப்படுத்தி மக்களை மிரள வைக்கிற மாதிரி டிஜிட்டல் பேனர் பெருசாக கம்பெனிக்காரங்க தான் வைக்கிற, சினிமாக்காரங்க கட்சிக்காரங்க மாத்திரம் வைக்கல, எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிஜிட்டல் பேனர் பெரிய பெரிய பேனர் 20க்கு 40, 30க்கு 20 பேனர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே என்ன சொல்கிறேன்னா அதை சரியான முறையில் உங்கள் கம்பெனிக்குள்ளே வச்சிங்க, உள்ள வச்சிங்க, வெளியில் மக்கள் பாதிக்கிற பிறகு எவ்வளோ பாதிக்கப்பட்டு இன்னைக்கு உங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். எத்தனை பேர் இந்த பேனரை பார்த்துட்டு திடீர்னு இங்கே போகிறவன் திடீர்னு நடந்து கிராஸ் பண்ணி போகிறவங்க திடீர்னு அதை பார்த்த உடனே சடனாக வண்டி வண்டி. இப்போ வந்து எல்லாருமே 2 வீலர் ஓட்டி போகிறவங்கலாம் யாரும் வந்து சரியான முறையில் இதுமாரி கிராஸ் பண்ணுறாங்கிறதோட பார்க்கறது இல்லை. அவன் பாட்டை அடிச்சுட்டு போய் நகர நிற்கிறத விட இந்த டிஜிட்டல் பேனால விபத்துகள் நிறைய நடக்குது. அமெரிக்கன் லைப்ரரியிலேருந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து அங்கே வந்து ஏற்கனவே அந்த ரோடு ரொம்ப சின்னது, ரொம்ப டிராஃபிக், ஹை டிராஃபிக்கில் இருந்தது. அப்படி பஸ்ஸில் வந்துட்டுருக்கோம் சார். ஒரு பெரிய பேனர், ஒரு தனி மனிதர் இறந்து போயிருக்காருன்றதுக்காக ஒரு பெரிய பேனர் வச்சுருந்தாங்க. அதனால எவ்வளோ டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் தெரியுமா? அவங்களுடைய அந்த சவ ஊர்வலமே வர முடியாத அளவுக்கு அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் முதல்ல அதை பிரித்து பார்க்காதீங்க. மக்களுக்கு அது எவ்வளோ பாதிப்பை உண்டாக்குதுன்றது தான் நாங்கள் இங்கே பேச வந்திருக்கோம். நீங்கள் அது பொது விளம்பரமாக இருந்தாலும் சரி, சுய விளம்பரமாக இருந்தாலும் சரி, விளம்பர பலகைகள் மக்களுக்கு வந்து கெடுதலை தான் உண்டாக்குது. சார், வணிக விளம்பரங்கள் எல்லாமே வந்து பில்டிங் மேலே தான் வைக்கிறோம். பிளாட்ஃபார்மில் வைக்கிறது எல்லாமே தனிப்பட்ட நபர்களுடைய சுய விளம்பரம் தான். ஸோ அதை தான் பாதிப்பு உண்டாக்குது. அதை தான் நெறிப்படுத்தணும். அதை விட்டுக்கிட்டு தொழில் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அகற்றணும்னு சொல்கிறது நியாயம் இல்லை. இந்த அனுமதி பெறாத பயன்படுத்தாத விளம்பர பலகைகள் எந்த வகையில் இடைஞ்சல்கள் ஏற்படுத்துகிறதா சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி விளம்பர பலகைகளே இப்போ எலக்ட்ரிசிட்டி வச்சு வந்திருக்குல்ல சார், அது வந்து பெட்ரோல் பங்க் மேலெலாம் நம்ம நிறைய பார்க்கலாம். சப்போஸ் அது மாதிரி துருப்பிடிச்சு அது விழுந்துச்சுன்னா அந்த பெட்ரோல் பங்க் கீழே இருக்குது, அது எவ்வளோ பெரிய ஒரு இதே ஏற்படுத்தும். அந்த எலக்ட்ரிசிட்டி போய் பெட்ரோல் ஏறிச்சு அந்த பங்கே கூட வெடியலாம். அது அரசாங்கம் கொஞ்சம் கவனிக்கணும் சார்.
சாலைகள் ஒழுங்கா இல்லாதனால நிறைய விபத்துகள் நடக்குது. அதனால சாலையே வேணாம்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. சாலையை ஒழுங்கா மேம்படுத்தணும். அதே மாதிரி சில இதுகள் வந்து ரிஸ்க்குகள் இருக்கு. அதை மேம்படுத்தினா, அதை முறைப்படுத்தினா எல்லாமே சரியா இருக்கும் சார். சரி, சென்னை மாநகராட்சி எது இருக்குது அது வந்து பார்க்கட்டும். விளம்பர பலகைப்படுத்தும் போது அதுக்கான உண்டான காசுகள் அங்கே கட்டுறாங்க இல்லை, அதுக்கு உண்டான பாதுகாப்பாக இருக்கணும் தான் மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்காக தான் நாங்கள் இங்கே பேச வந்திருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி பொதுநலத்துக்காக தான் இருக்கணும்னா பொதுநல தான் அதிகாரிகள் முதல் கொண்டு அது சரியான முறையில் அது கண்காணிக்கணும். அப்போ தான் அந்த பேனர் உயரமான இருக்குதுன்னா அந்த பாதுகாப்பு உடையாமல் இருக்கணும், கீழே விழாமல் இருக்கணுன்றது தான் எங்களுடைய கேள்விகள். அனுமதி வந்து ஒரு போர்டுக்கு வாங்கிட்டு 2 போர்டு வைக்கலாம், அதை முறைப்படுத்தலாம். அதை வந்து அரசாங்கம் வந்து அதை முறைப்படுத்தி அதுக்கு வந்து ப்ராப்பர் டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அவங்க இது பண்ணலாம். அதை வருமானத்தை பெருக்கிக்கலாம். அதில் பேனர்ஸ் யாருக்கிட்டையும் பர்மிஷனே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு எங்கே தேவைப்படுதோ இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு, டிப்போ எங்கே வேணாலும் உள்ள வைக்கலாம். பஸ் ஸ்டாண்டு மக்கள் நிற்க கூட இடம் இருக்காது, அங்கே வச்சிருவாங்க பேனர். நம்ம ரோட்டில் தான் நிற்கணும். இவங்க சொல்கிறாங்களே பொதுநல விளம்பர பலகைகள்னு, அதில் 2 பெரிய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. என்னன்னா, ஒன்று அந்த பேனரை வைக்கிறவங்களுடைய சுயநலம், நெக்ஸ்ட்டு மக்கள் மேலே இருக்கிற அலட்சியம். அவங்க உயிருக்கு என்ன ஆனால் என்னன்ற மாதிரி அலட்சியம். இதை அவங்களால மறுக்க சொல்லுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம் இவங்க செய்கிறது. தமிழ்நாடு சுற்றுலா மையம் அந்த கழகம் இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அதுக்கு முன்னாடி ஒரு 1 இயருக்கு ஒரு பெரிய போர்டு இருந்தது. அது மேலே கேஸ் போட்டு அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இருக்குன்னே தெரியுது.